Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஜேபியும் காங்கிரஸ் எந்த இடத்துல ஒரு புள்ளியில ஒன்னா இணைஞ்சு கை கோக்குறாங்க. பேரறிவாளன் விடுதலை பத்தி சொன்னேன். தந்தையை இழந்ததற்கு காரணமானவர்கள் விடுதலை புலிகள் என்பது கோபம் வேறு. ஆனால் அவன் தமிழ் என்ற காரணத்தால் ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதும் ராகுலுக்கு ஒரு மாற்றுப்பார்வை இருந்திருக்கிறது. பிரியங்காவை அனுப்பி நளினியை சிறைச்சாலையில சந்திச்சு அவங்க தான் செஞ்சுட்டாங்கன்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிற்பாடு நீங்க வந்து அவங்களை விடுதலை பண்ணா எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லிட்டு தங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகின்ற முதலை கண்ணீரை முதலில் வடித்த நேரம். இப்ப ராகுலுக்குள் உள்ள அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை தான் கலைஞர் இருக்கும்போது வந்து பார்க்காம இருந்தது. ஸ்டாலின் வந்து கொடுத்த தோழமை தோள்களுக்காக இவர்தான் அடுத்த பிரதமர் சொல்லியும் ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு போயும் டீலிமிட்டேஷன் உள்பட எல்லாத்துக்கும் கூட நின்ன ஒரு திமுகவை சர்வசாதாரணமா நீங்க வெளியில போனது மட்டும் இல்லாம 38% கமிஷன் நீங்க சொல்லும் போது இந்த வெறுப்பினுடைய விதை வந்து எங்க இருந்தது வளர்ந்து விருட்சமாய் மரமாச்சுன்னு சொன்னீங்கன்னா ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்னால ராகுலுக்கு வந்து அது உள்ள இருக்கு. எந்த விதமான ஒன்றும் இல்லாமல் நன்றி உணர்ச்சி நட்புணர்ச்சி தோளில் சுமக்கின்ற பாரம் எங்களுக்கு இருக்கின்றதுக்காக காங்கிரஸை இத்தனை வருஷம் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கு தமிழ்நாடு. வட இந்தியாவிற்கு நீங்கள் ஒரு திரைப்பட நடிகரையோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ கூட்டு போனீங்கன்னா என்னெல்லாம் நடக்குன்றது வந்து கமலஹாசனை போய் கேட்டுவாங்க. விஜய் வந்து 2-3 படம் இந்தியில நடிச்சிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட். ஏஆர் ரஹ்மான் கதறிட்டு இருக்காரு. எந்த காலத்திலும் தமிழ் சார்ந்த ஒருவரை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். முருகனை எப்படி அவன் சாமியை ஏற்றுக்க மாட்டானோ அப்படிதான் இதுவும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். கவர்னர் சென்னைக்கு வந்துட்டாரு, இனிமேல் போய் அமைச்சரவையெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருவாங்க, நாம் அமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு முதல்ல ஆதரவு கொடுத்ததில்ல காங்கிரஸ், அதுவும் நினைக்குது. இப்போ 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்களா அதிமுகவில், அவங்களும் நாம் ஒரு 8 வாங்கிடலாம், 6 வாங்கிடலாம், 5 வாங்கலாம், 4 வாங்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு விவாதம் கொடுக்குது. 30 பேர் அன்னைக்கு பதவி ஏற்றாங்கல்ல விஜய் கூட, அவங்களும் நாம் அமைச்சர் ஆகிட்டோம், இன்னும் இலாக்கா ஒதுக்கல, யாருக்கு என்ன இலாக்காவும் தெரியல, இன்னும் பச்சை எங்களை கழுத்து போட வர ஆரம்பிச்சிருவோம், இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல அப்படின்ட்டு அதெல்லாம் உட்காந்துருக்காங்க. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இப்போ மாணிக்க தாகூர் போன்றவர்கள் காங்கிரஸில் 59 வருஷத்துக்கு அப்புறம் 2 கதர் சட்டம் வந்து அமைச்சரவையில் ஏறுது, 38% கமிஷன்லேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. காங்கிரஸை பற்றி ஏற்கனவே கலந்த நிகழ்ச்சி அதுக்கு முடி நிகழ்ச்சியெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்கும்போது அது தனியாக வச்சுக்குவோம், நீங்கள் அது பெரிய சப்ஜெக்ட்டு, அது உள்ளே போய் நல்லா அலச வேண்டியது இருக்குது, அது தனியாக வச்சுக்குவோம், இப்போ ஒன்றும் தேவையில்லை அப்படின்னீங்க. அதுக்கான நேரமாக இது இருக்குமா அப்படின்ட்டு தான் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸை பற்றி நான் கேட்குறேன். கலைஞர் காலத்திலேயே ராகுல் வந்தால் கலைஞரை பார்க்க மாட்டார், மதிக்க மாட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்களும் 2-3 தடவை சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் இப்போ ஸ்டாலின் ராகுலை வந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல அவர் வச்சிருந்தார். காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சொல்லல பிரதமர் வேட்பாளர் இவர் தான், ராகுல் தான், அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இது காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சொல்ல இவர் மிக உயர்ந்த இடத்துல இவர் அது இந்தியா பூரா போகிறாரு, ராகுலுக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு, பீகாருக்கு போனார், பிரச்சாரம் பண்ணார், ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் அழைச்சிட்டு போனார். நான் தமிழில் பேசுறது அது ஹிந்தியில் அவங்க அந்த மொழியில் பேச புரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பிரச்சாரம்லாம் பண்ணார். இப்போ மற்ற கட்சிகள்லாம் திமுக பயணம் பண்ண கட்சி தான், அவங்கெல்லாம் வந்து மரியாதை நிமித்தமாக வந்து ஸ்டாலினை பார்த்து நாங்கள் வந்து இந்த மாதிரி போகிறோம், அந்த கூட்டணி போய் ஆதரவு தெரிவிக்கிறோன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, நீங்களும் அதை சொல்லிடுறீங்க, ஆட்சிக்கு இடையூறாக இருக்க மாட்டோம் நீங்களும் சொல்லிடுறீங்க, நாங்களும் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆளுநர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சியோ வரக்கூடாதுக்காக போகிறோம்னு சொன்னாங்க. இவங்களும் அதிகமாக பயணம் பண்ணியிருக்காங்க, பலனடைஞ்சிருக்காங்க, 10 எம்பிக்கள் வாங்கியிருக்கிறாங்க, 18 எம்எல்ஏ கடந்த சட்டமன்ற தேர்தல் வாங்கினாங்க, இப்போ கூடுதலாக 28 சீட் வாங்கினாங்க, ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கினாங்க. இவ்வளவும் வாங்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நன்றி கூட தெரிவிக்காமல் சல்லுன்னு ஓடிட்டாங்க. அங்கே இதில் எப்படி பார்க்குறது? அதாவது ராஜவேலு, இந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்று சொல்லுவாங்க, கடன் வாங்கி கழிக்கிறதுன்னு. விஜயை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி கூட்டியிருக்காரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து ஜெயலலிதா வந்து எப்படி திமுகவை சொல்லிட்டு இருந்தாங்களோ, இனிமேல் வந்து இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்றதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மத்தியில் இருக்கிற மோடியினுடைய ஆட்சியே மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான். சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இல்லைன்னு சொன்னால் அறுதி பெரும்பான்மை கிடையாது, இங்கேயும் அதே தான். இது மைனாரிட்டி அரசாங்கம். இப்போ விஜயனுடைய ஆட்சி முறைகள் இதை பற்றிலாம் நான் விமர்சனம் வந்து கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை நிறுத்திடுவோம். ஏன்னா அது வந்து ஒரு அப்சர்வேஷன் பீரியட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்த உடனே போய் சும்மா பண்ணுறது வந்து ஒரு அநாகரிகம்னு நினைக்கிற ஆளில் நான் ஒருத்தன். ஆனால் திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய தவறுகள் வந்ததுன்னா நம்ம பேச வேண்டிய கடமை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வந்து இதை தனியாக பேசணும்னு நினச்சேன்னா, இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் எப்போவுமே சில நேரங்களில் சொல்லிடுவேன், சில தகவல்களை நம்ம அடிப்படை ஆராய்ஞ்சு கொடுக்கும்போது
அதை 2 தடவை பேசுனோம்னா அது கவனம் வந்து சிதறுது. ஒரே நிகழ்ச்சியாக கொடுக்கும்போது வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பார்க்கும்போது ஒன்று லைப்ரரி கண்டென்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன், இல்லைனா உங்களுடைய உள்மன ஆராய்ச்சிக்கு அதை வச்சுங்க. நான் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் உண்டான ஒரு பருப்பொருளாக வைத்துக்கொண்டு யோசிக்கும்போது உங்களுக்கு புரியும் அதில் நியாயம் இருக்கா இல்லையான்னு. நியாயம் இருந்தால் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் பிறந்தாள்தான். இப்போ மாணிக் தாகூர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நானும் படித்தேன். 59 வருடங்கள் கழித்து 2 கதர் சட்டைகள் உள்ளே வந்திருக்காங்க. நல்லது, 2 கதர் சட்டைங்க நாகரிகமாக சட்டசபைக்குள்ளே போயிருக்காங்க. சத்தியமூர்த்தி பவனில் கீழ்ச்சிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியில் வந்திருக்காங்க. அந்த வகையில் பாராட்டணும். இந்த இடத்துல வந்து ஒரு கருத்தை வந்து தப்பாக சொல்லியிருக்காரு அவர். 38% கமிஷன்லேருந்து நாங்கள் வெளியில் வந்திருக்கோன்னு சொல்கிறாரு. இதுதான் என்னை உறுத்துது. ஏன்னா கடந்த ஆட்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க உங்களுக்கு? 18. ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள். திமுக அரசாங்கம் தவறு செய்கிறது என்று சொன்னால் இந்த 5 வருடமும் நீங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருந்தனுடைய காரணம் என்ன? இந்த 38%ல் உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் போச்சு? உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் போச்சு? அப்போ உங்கள் ஆளுங்க வாங்கிட்டு இருந்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஒரு கூட்டணியை விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. அது வந்து இந்திய அரசியலில் வந்து இன்றைக்கி அது வந்து ஒரு மோசமான நிலைக்கு வந்திருக்கு. ஆனால் ஒரு கட்சி மாற்றுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்குவது என்பது ஜேஎம்எம் கேஸில் நரசிம்மராவ் காலத்தில் நடந்த கேஸில் நிறைய பேர் அதை தப்பாக குறிப்பிட்டுருக்காங்க நிகழ்ச்சிகளில். ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மராவ் கேஸில் வந்து சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த காப்புறுதி உண்டு. ஆகவே அவங்க மேலே ப்ராசிக்யூட் பண்ண முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தீர்ப்பு இருந்தது 1991 வழக்கில். ஆனால் அதுக்கு பின்னாடி இப்போ 2024 அதை போன்ற வழக்குகள் மேலே வரும்போது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 7 நீதிபதிகள் இருந்த தீர்ப்பு. அது அதை ஓவர் ரூல் பண்ணி சந்திரசூட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கார். சந்திரசூட் தலைமையில் எழுதப்பட்ட தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு சட்டசபையிலோ மற்ற இடங்களிலோ வாக்கை மாற்றி போட்டாலோ அல்லது அதை பற்றி பேசினாலோ அவர்கள் லஞ்ச ஊழல் வழக்கின் கீழ் குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு ஒன்று. அவர்களுக்கு அந்த இம்யூனிட்டி கிடையாது, பாதுகாப்பு உறுதி கிடையாது என்பது கிடையாது. அவர்கள் மீதும் அந்த நொடியே நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யலாம் என்பதை 2024 உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வந்து உறுதி செஞ்சிருக்கு. அப்போ அந்த ஜேஎம்எம் கேஸு, ஷிபு சோரான் கேஸ் வந்து நரசிம்மராவ் காலத்தில் சிபிஐ போட்ட வழக்கு இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு புது வடிவம் பெற்றிருக்கு 2024 தீர்ப்பின் மூலமாக. இப்போ நாளைக்கு நம்ம இன்பதுரை பேசியிருக்காரு பார்த்தீங்களா, இன்பதுரை பேசியதை போல பழனிசாமி தரப்பு சிபிஐ விசாரணை கேட்டு நீதிமன்றத்திற்கு போவார்கள் என்று சொன்னால், பணப்பட்டுவாடா நடந்தது என்று சொன்னால், உதயநிதி சொன்னது மாதிரி புஷ்பா பாணியில் வந்து சோஃபா மூலமாக போனது என்று சொன்னால் அதெல்லாம் சிபிஐனுடைய விசாரணைக்கு உட்பட்டது. அந்த சூழ்நிலை வருமானால் பழைய தீர்ப்பு வச்சுக்கிட்டுலாம் ஏமாற்ற முடியாது. நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியும். ஆனால் அதற்குண்டான ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது என்பது பழனிசாமி தரப்பு செய்ய வேண்டிய ஒன்று. ஆகவே இதுதான் இன்றைக்கி இருக்கிற சட்டத்தினுடைய நிலைமை. ஆகவே எல்லோரும் புனிதராக முடியாது. இப்போ இதில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விஜய்க்கு வந்து இந்த தலைவலிலாம் இருக்குன்னு நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். இவங்களை வச்சுட்டு அவர் எப்படி மல்லு அடிக்க போகிறாரு. இந்த இன்றைக்கி பாருங்கள், விழுப்புரத்தில் நான் வர்றதுக்கு முன்னாடி அதிமுக சட்டமன்ற அலுவலகம் முன்னாடி தகராறு நடந்து சிவி சண்முகம் தரப்புக்கும் எடப்பாடி தரப்புக்கும் தகராறு நடந்து ஆஃபீஸை பூட்டிட்டாங்க, சீல் வச்சுட்டாங்க. அப்போது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் தான் காங்கிரஸை பற்றி நமக்கு கவனம் வருது. இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த கையில் மை வச்சான் பாருங்க, அந்த ஈரம் கூட காயறதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு வந்தவங்க. நானே கூட ஒரு குறிப்பு போட்டேன், விரலில் வைத்த மையனுடைய ஈரம் காயும் முன்னாகவே கை கழுவி சென்ற மக்கள் அப்படின்னு போட்டேன். நீங்கள் கேட்கும்போது நான் சொன்னேன் காங்கிரஸை பற்றி தனியாக பேசலாம், அது ஒரு துரோக வரலாறு. இந்த துரோக வரலாறுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜோதிமணி பேசுகிறதோ மாணிக்கம் தாகூர் பேசுகிறதோ இவங்கெல்லாம் யாருடைய தயவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனாங்க.
டெல்லியில் உட்காந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டீங்க? ஒரு தேர்தல் வரும்போது எங்களுக்கு ஆட்சியில் வேணும் பங்கு, அதிகாரத்தில் வேணும் பங்குன்றது வந்து ஒரு எப்போவுமே வர்ற ஒரு வழமையான ஒரு கோரிக்கை. அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்ட பிற்பாடு தான் நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க. தேர்தலில் தோற்ற உடனே 38% கமிஷனு அது இதுன்னு பேசுகிறது வந்து முதுகில் குத்துனதை விட அந்த காயத்தில் உப்பு போட்டு தடவுற மாதிரி. இது வந்து வலியை வந்து ரணகலப்படுத்தி காயத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற குருதியை குடிக்கின்ற காகத்தை போல அந்த எருதனுடைய கழுத்தை கொத்தி கொத்தி காகம் சாப்பிடும் பார்த்தீங்களா? அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவ்வளோ ஒரு கொடூரமான தாக்குதல் இது. இதை வந்து அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. அதை செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறத விட இப்போ நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களும் வந்து மந்திரி பதவி 2 பேர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இங்கே இருந்தப்போ 18 பேர், திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று அவங்களுடைய பெரும்பான்மையில் ஆண்டுகிட்டு இருந்ததால் உங்களுக்கு கொடுக்கல. இப்போ இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை வந்திருந்ததுன்னா இந்த தடவை திமுக அவங்களுக்கு கொடுத்துருக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அல்லது இந்த ராகுலுடைய ரோல் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் ஏன் இந்த நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் நீளமாக ஒரு வேளை போச்சுனாலும் பதிவு பண்ணணும்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குறிப்பாக தாவேகாவில் இருக்கின்ற இளைஞர்கள், திமுகவில் இருக்கின்ற இளைஞர்கள், அதிமுகவில் இருக்கின்ற இளைஞர்கள், இதற்கு பின்னால் என்னெல்லாம் இருக்கின்றது வந்து ஒரு சின்ன சுருக்கமாக கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போது காங்கிரஸினுடைய துரோக வரலாறு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேரு காலத்திலலாம் அது அவ்வளவா இல்லை. இந்திரா காந்தி காலத்திலிருந்தே இந்திராவை வழிநடத்தியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. தீக்ஷித், ஷீலா தீக்ஷித்தோட அப்பா சிவசங்கர் மேனோன் அப்படின்ற ஒரு கேரளாக்காரர், அப்புறம் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள். சுப்பிரமணிய சாமிலாம் என்ன பண்ணுவார், இலங்கையில் இருக்கின்ற மக்கள் வந்து எல்லாம் நம்முடைய வம்சாவளிகள், சமஸ்கிருதத்தினுடைய வழிபாட்டு மொழியாக போனவங்க, அவங்க தான் உண்மையான நம்ம மக்கள் சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற தமிழர்களை வந்து தீவிரவாதிகளாக இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழர்கள் என்று ஒரு பார்வை வந்தால், குறிப்பாக வட இந்தியா உள்பட இப்போ வந்து எல்லா இடங்களிலும் தமிழர்கள் மீது ஒரு தீவிரவாத பார்வையை கொண்டு வந்ததில் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரோல் இருக்குது. இப்போது திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, இந்த நம்ம சில நடிகர்கள், பவன் கல்யாண் போனவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேச ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற இடங்கள்லாம் தமிழ்நாடு வந்து ஒரு சனாதன எதிர்ப்பு பூமி, சனாதனத்துக்கு எதிரானவங்க. என்கிட்ட நிறைய பேர் தெலுங்கானாவில் கேட்குறான். இப்போ போயிருந்தப்போ ஸ்டாலின் கிறிஸ்டியனான்னு கேட்குறான். கேட்டவன் ஜோசப் விஜய் ஜெயிக்கிறாரான்னு கேட்குறான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். அவர் எப்படி சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கிறவன் கேட்டவன் ஜோசப் விஜய் விட்டான். இங்கே வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் ஜனங்களை கொண்டு போய் வச்சுருக்கோம். ஏதாவது ஒன்று கேட்டால் சனாதன தர்மங்கிறோம், கிறிஸ்துவ மிஷினரிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்றோம், என்ன கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்தியாவை விற்றுருவாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு அரசியல் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டிலையும் அந்த அரசியலை பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது வந்து நம்ம வரவேற்க வேண்டிய முடிவுன்றதால அந்த இடத்துல போய் நான் விமர்சனம் பண்ண விரும்ப மாட்டேன். ஆனால் அந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனைன்னு ஒன்று பார்த்தீங்களா, இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்தியா என்கின்ற ஒரு நாடு தமிழர்களை எப்படி தனிமைப்படுத்தினதுன்றது வந்து ஒரு மிக நீண்ட உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திரா காலம் தொடங்கி இலங்கையில் 1983 அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து இனிமேல் ஸ்ரீ என்கின்ற சிங்கள எழுத்துக்கள் தான் வந்து அரசு அலுவலகங்களில் இடம்பெறும், தமிழுக்கு இடமில்லைன்னு சொல்கிறான். அந்த தமிழுக்கு இடமில்லைன்னு சொல்லும்போது தான் மறியல் போராட்டம்லாம் ஆரம்பிக்குது. அதுலேயும் நான் நிறைய பேசிட்டேன். ஒரு மொழி வழியாக வரும்போது ஒரு நாடு எப்படி உடையும், வங்காளதேசம் எப்படி உடைஞ்சது, வங்காளதேசத்தில் வந்து உருதுவை வந்து தாய்மொழியாக கொண்டு வரும்போது வங்காளத்தில் இருக்கின்ற மாணவர்கள் போராட்டம் நடத்தி அது எப்படி February 21 வந்து உலக தாய்மொழி தினமாக இன்னை தேதி வரைக்கும் யுனெஸ்கோவில் கொண்டாடுறாங்க அப்படின்ற வரைக்கும் நிறைய பேசிட்டோம். அப்போது இந்தியாவினுடைய பார்வை அன்னைக்கு இந்திரா காந்தி தொடங்கி ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி வரைக்கும் வழிநடத்தியவர்கள் எல்லாமே சொன்னது, அங்கே இருக்கின்ற சிங்களவர்கள் வட இந்தியாவிலிருந்து குடியேறி சென்ற நம்முடைய முன்னோர்கள். தமிழர்கள் என்பவர்கள் நாகர்கள் காலம் தொட்டு அங்கேயே பிறந்து வளர்ந்த பூர்வகுடிகள் என்பது யாழ்ப்பாணம் பகுதியிலும் வட இலங்கையிலும் இருப்பவர்கள்ன்றதை வந்து இவங்க சௌரியமாக மறைச்சிட்டு
மலையக தொழிலாளர்களாக போனவர்களும் கண்டியிலும் கதிர்காமத்திலும் நோரேலியாவிலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை போனாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் இவனே கள்ளத்தோணின்னு பேர் வச்சு அதில் கொஞ்சம் யாழ்ப்பாண தமிழர்களும் வந்து பண்ண ஒரு தீவிரமான தப்பு இருக்குது. இவங்களை எந்த காலத்திலையும் ஏற்றுக்காமல் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் சொன்னதால் அந்த பிரிவை வந்து அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அப்போ மெயின்டைன் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெல்லி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழர்கள் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி 83 நான் சொன்னேன் இல்லையா, 70கள்லேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஜெயவர்தனா காலத்தில் வந்து ஜெயவர்தனா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காந்திக்கு முன்னாடி 83க்கெல்லாம் முன்னாடியே ஒரு மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவை பெறுவதற்காக அவர் கிட்டத்தட்ட அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும்போது அப்போ இந்தியா வந்து ஒன்றுபட்ட சோவியத் ரஷ்யாவினுடைய நிலைப்பாட்டில் இருக்குது, ஆதரவு நிலைப்பாட்டில். இந்த கோல்டு வார்னு சொல்லுவாங்க பனிப்போரில். அந்த பனிப்போரில் சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த பனிப்போர் இருக்கு இல்லையா, அதில் நாடுகள் வந்து அணி பிரிந்து ஆதரவு தெரிவிக்கும் போது அமெரிக்காவினுடைய பக்கம் சாய்கின்ற ஜெயவர்தனாவினுடைய இலங்கை என்பது நமக்கு நிரந்தரமான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும். ஆகவே இந்தியாவை பொறுத்தவரை நாம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் இதுதான் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அப்பொழுது இந்த ஆல்ஃப்ரட் துரையப்பா மேட்டராக இருந்தாலும் சரி, ஆயுதம் எடுக்கின்ற குழுக்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கட்டத்துப்பாக்கி வச்சுட்டு 1-2 குற்ற செயல்களை கூட செஞ்சது அவங்க குற்றம் சொல்லுவான். அந்த விடுதலை போராட்ட வீரர்களாக அவங்க மாறினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன அழிப்பு. அப்போ சாதாரணமாக துப்பாக்கி எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே வந்து டீகோ கார்சியா பற்றி பேசியிருக்கேன். டீகோ கார்சியா வந்து இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு குட்டி தீவு. இன்றைக்கும் கூட ஒரு 3000 பேர் தான் இருக்காங்க. அங்கே வந்து பிரிட்டிஷ் இராணுவமும் அமெரிக்க இராணுவமும் இன்றைக்கும் உள்ளே உட்கார்ந்துருக்கு. அந்த பகுதியை இந்திரா காந்தி இருக்கும்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது இலங்கை என்பது நமக்கு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு நாடாக இருந்தால் டீகோ கார்சியாவை அவங்க வந்து ஆக்கிரமிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இப்போ 7th ஃப்ளீட்டுன்னு சொல்லுவாங்க, 7வது கடற்படை பிரிவு, அது ரொம்ப ஸ்ட்ராங். அதை கொண்டாந்து அங்கே வச்சுட்டா இந்தியாவுக்கு நிரந்தரமான ஒரு அச்சுறுத்தல் வரும் என்று இந்தியாவினுடைய சாவரனிட்டி இறையாண்மை என்பதை காப்பாற்றுவதற்காக இந்திரா காலத்தில் தான் ரான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரிசர்ச் அண்ட் அனலிஸ்ட் விங், இதன் மூலமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, இலங்கையில் பல குழுக்களாக பிரிந்து அவர்கள் உள்நாட்டில் அந்த அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தி கொண்டிருந்த போராட்ட காலத்தில் அங்கிருந்த குழுக்களை எல்லாம் இந்தியாவிற்கு வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர், ஒரு 3500 பேருக்கு இந்தியாவில் 32 இடங்களில் ஆயுத குழுக்களாக மாற்றி போராட்டத்திற்கு பணம் கொடுத்து போராட்டத்திற்கு வந்து அவர்களுக்கு உண்டான பயிற்சியிலிருந்து சத்தீஸ்கரில் ஒரு இடம், இமாச்சல் பிரதேசில் ஒரு இடம், உத்தரப்பிரதேசில் பல காடுகள், தமிழ்நாடு உட்பட பல காடுகளில் அவர்கள் யார் இந்த போராட்ட குழுக்களாக உள்நாட்டில் அவர்களுடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த இனக்குழுக்கள் எல்டிடிஇ, பிளாட்டு, இபிஆர்எஃப், டெலா என்று சொல்லப்படுகின்ற அத்தனை குழுக்களையும் இந்திய மண்ணிற்குள் கொண்டு வந்து 32 இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 3500 பேருக்கு ஆயுத பயிற்சியை கொடுத்த நாடு என்பது இந்தியா என்பதை இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், பல ஆவணங்கள் இணையத்தில் கிடைக்குது. இதெல்லாம் படிச்சுட்டு வந்து தான் சொல்கிறேன். என்னுடைய கல்லூரி காலத்திலிருந்து இவையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற இடத்தில் வட இந்தியாவில் இருக்கின்றவர்களுடைய ஒரே ஒரு சமாதானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கின்ற இனக்குழுக்களோடு சேர்ந்து ஒருவேளை தனி ஈழம் என்பது ஒன்று உருவாகிவிட்டால் அது இந்தியாவிற்கு எதிர்காலத்தில் அச்சுறுத்தல் அப்படின்ற செய்தியை வட இந்தியாவிலிருந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்திரா தொடங்கி ராஜீவ் வரைக்கும் எல்லாருக்கும், மோடி உள்பட எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பார்வை என்ன என்று கேட்டிங்கன்னா, தமிழர்கள் தீவிரவாதிகள், இவன் தனியாக பிரிஞ்சு போனால் இந்தியாவுக்கு எதிராக திரும்பிடுவான். ஆனால் அங்கே இருக்கின்ற மக்கள் அகதிகளாக வரும்போது அவங்களுக்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட்டையும் எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவே அதை வழி செய்த பின்னாடி, அதற்குண்டான வாய்க்காலை வந்து இந்திய அரசாங்கமே செஞ்சதுக்கு பின்னாடி தான் இங்கே வந்து டீகாவும் சரி, இந்திராவோடையே கூட இருந்தார் பாருங்க. இந்திராவோடையே கூட இருந்தவர் யார்? நெடுமாறனும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார், திமுகவும் அந்த நிலைப்பாட்டை எடுக்குது, டீகாவும் அந்த நிலைப்பாட்டை எடுக்குது, அதிமுக பின்னாடி உள்ள வருது. அப்போ இந்திரா காந்தி காலத்தில் தொடங்குச்சின்னு சொன்னேன். அதனால தான்
அந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் மாறி பிரச்சனை அதிகமாக வரும்போது வரதராஜன் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் ஒருவரை இந்தியாவிற்குள்ளே கொண்டு வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வச்சு இன்றைக்குமே அவர் உயிரோடு இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்போ நீங்கள் அடிப்படையில் பாருங்கள், அவங்க ஊரில் ஒரு இனக்குழுவாக சண்டை போட்டுட்டு இருந்தவங்கள இந்தியாவுக்கு கொண்டு வந்து எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுத்து, நீங்கள் வந்து ஹிந்துவோட ஃப்ரண்ட் லைனில் ஒரு கட்டுரை இருக்குது, அந்த கட்டுரையை இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. தி இன்டர்வென்ஷன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் இன் தி ஸ்ரீலங்கன் சிவில் வார்னு ஒரு கட்டுரை இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் விக்கிபீடியாவில் இதனுடைய பல தகவல்கள் இருக்குது, டேட் வைஸ். எப்படி வந்து இவங்க உள்ளே போனாங்க, உள்ளே போகும்போது இவங்க சொன்ன காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, இந்த காங்கிரஸோட ஸ்டாண்டில் நான் மறந்துட்டு போகிறேன், இவங்க பண்ண துரோகத்துக்கு வந்து அப்படிலாம் நீங்கள் திமுகவை பற்றி மதிப்பிடக்கூடாது, திமுக என்பது என்றைக்கும் தோற்கப்படக்கூடிய கட்சி அல்ல, அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்குது, அவங்க என்றைக்கு வேணாலும் எழுந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த பாராட்டை சொல்லிவிட்டு நான் மறுபடியும் பின்னாடி வரேன். இப்போ இப்படி ஒரு இன போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல இந்தியாவினுடைய இறையாண்மை நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு சமாதானம், தனி ஈழம் உருவானால் அது இந்தியாவிற்கு எதிராக திரும்பும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அது எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்போவே ஜெயவர்தனா காலத்தில் ஒரு பக்கம் சீன ஆதரவு நிலைப்பாடு, ஒரு பக்கம் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடுன்னு எடுத்தது. இன்றைக்கி சீனா வந்து கம்ப்ளீட்டாக உள்ள நுழைஞ்சு எல்லா இடங்கள்லையும் படைகளை நிலைநிறுத்தி, ஸ்ரீலங்காவில் எங்கே போனீங்கனாலும் ஸ்ரீ எழுத்து, தமிழ் எழுத்து, ஆங்கிலம் இதில் தான் போர்டு இருக்கும். இன்றைக்கி சைனீஸ் எழுத்துலேயும் போர்டு வைக்கிற அளவுக்கு சீனாவினுடைய ஆதிக்கம் உள்ளே வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு அதில் என்ன அச்சுறுத்தல்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உண்டான ஒரு உறவு கெடுமானால், ஒரு போர் வருமானால், நம்முடைய 20வது மைல் தூரத்தில் சீனாவினுடைய பீரங்கிகளும் இராணுவத்தினுடைய தளவாடங்களும் சேட்டலைட்டுகளும் எல்லாமே வந்து தனுஷ்கோடிக்கு பக்கத்துலேயும் ராமேஸ்வரம் பக்கத்துலேயும் 20 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் நிரந்தர ஆபத்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அப்போ என்னுடைய 20-25 வருட கால ஊடகங்கள் வழியாக பேசுகிற விஷயத்தில் ஒரு 300 வாட்டி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற தென் எல்லை என்று சொல்லப்படுகின்ற கன்னியாகுமரி தான் இந்தியாவினுடைய தென் எல்லை. 1947 சுதந்திரம் வாங்கி இந்த 2020 வரைக்கும் இந்திய படைகளுக்கு எந்த இடத்திலும் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் செலவு வைக்காமல், அவர்களுடைய படை குவிப்பை தேவையில்லாமல் ஒரு நாட்டினுடைய எல்லையை இவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கின்ற தமிழன் தான் உலகத்தில் தன்னுடைய நாட்டுப்பற்றை இதன் மூலமாக நிரூபிக்கிறான்னு ஒரு 100 வாட்டி சொல்லிட்டேன். இது மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லுவோம். இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டீகோ கார்சியா வந்து பத்திரமா இருக்கணும், அவர் வந்து அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துடக்கூடாது, நம்ம சோவியத் நிலைப்பாட்டில் இருக்குன்னு சொல்லும்போது இந்த குழுக்களை அழைத்து வந்த பெருமை இந்திரா அவர்களை சாரும். அதுக்கு பிற்பாடு வந்து இந்திராவுக்கு வந்து வேறு பிரச்சனை வரும்போது, சீக்கியர்கள் பிரச்சனை வரும்போது அந்த படுகொலை போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு ராஜீவ்காந்தியும் அப்படியே புகட்டப்பட்டு வளர்க்கப்பட்டார். ராஜீவ்காந்திக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனி ஈழம் பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா தனி தமிழ்நாடு பிரிஞ்சிடும் என்பதாக இந்த தீக்ஷித், மேனோன், சுப்பிரமணிய சாமி கோஷ்டிகள் வந்து தமிழர்களை ஒரு தீவிரவாதிகளாகவே, வட இந்தியர்களுக்கு எதிரானவர்களாக, நம்முடைய அடையாளம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுயமரியாதை, சனாதனத்திற்கு எதிரான குரல், அடக்குமுறைக்கு எதிரான குரல், உயர்சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான குரல் என்பதை பொறுத்து கொள்ளாத இந்த குழுக்கள் தான் 100 வருடங்களாக இந்த வெறுப்பை மனதிற்குள் விதைத்து வைத்துக் கொண்டிருந்தவர்கள். வேறு வடிவாக இந்திரா காந்தியே ஆட்சிக்கிட்டு இருந்த காலத்தில் அவங்க கவுல் பிராமணன் சொன்னவங்க, அவங்க தான் இவங்களை கொண்டு வந்தது. ஆனால் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது வந்து பெண்ணுரிமை, சுயமரியாதை, இதை பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில், புரியுதுங்களா, ராஜீவ்காந்தி காலத்திலையும் அது வந்து தொடருது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தம்னு ஒன்று போட்டு இவங்க தான் வெப்பன் கொடுத்தது. இப்போது எம்ஜிஆருக்கே நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கோம், கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த வேறுபாடுகளில் கலைஞர் வந்து இபிஆர்எஃப், பிளாட் இந்த மாதிரி போன்ற இயக்கங்களில் வந்து இபிஆர்எஃப்க்கு பத்மநாபாவுக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுத்த காரணத்தால் பிரபாகரனுக்கு அதில் ஒரு வருத்தம் இருந்தது. ஆகவே கலைஞர் கொடுத்த 1 கோடியை வாங்கிக்காம எம்ஜிஆர் கொடுத்த 4 கோடியை வாங்கிட்டான்றது மட்டும் இல்லாமல் துப்பாக்கியெல்லாம் கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை அதிகாரி வந்து புக் எழுதியிருக்கார், மோகன்தாஸ் புக் எழுதினப்ப நான் கூட சொன்னேன், இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை எந்த போராட்ட குழுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை ஒரு யுத்த களமாக மாற்ற வேண்டும் என்றால்,
தனித்தமிழ்நாடு பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவால் அழைத்து வரப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு ஆயுதங்கள் கையளிக்கப்பட்டு துப்பாக்கி சுடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்ட காலங்களில் அந்த குழுக்கள் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கியை உள்ள வச்சுட்டு போயிருக்கலாம். அவங்க எடுத்துக்கிட்ட பயிற்சியை தமிழ்நாட்டில் இருக்க பல பேருக்கு பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டை தனியாக பிரிக்கிறதுக்கு உண்டான இயக்கம்லாம் நடத்தியிருக்கலாம். இங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கும் அந்த நினைப்பு அப்படி கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன் கன்னியாகுமரியை பற்றி. கன்னியாகுமரியை நாங்கள் எப்படி வச்சுருக்கோன்னு அதுக்கு தான் சொன்னேன். இந்த தமிழர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவுமே கேட்குறது மாநில சுயாட்சி, மக்களுக்கு உண்டான உரிமை. எங்கள் மாநிலத்துக்கு உண்டானது நீ கொடு, என்கிட்ட வரி வாங்கிட்டு சொரண்டாதன்னு சொன்னதை தான் ஸ்டாலின் வரைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதனால தான் பிரபாகரன் படத்தை போட்டுக்கிட்டு கொடியை காமிச்சிக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இந்த சீமானுக்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம், உன்னால் தனித்தமிழ்நாடு வாங்கி தர முடியுமா? அப்போ நீ பிரபாகரனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்தாத அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கை. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழர்கள் எப்படி காட்டப்பட்டிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜீவ் காலம் வரைக்கும் வந்ததா? ராஜீவ் காலத்திலேருந்து நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்ரீலங்கா போகும்போது தமிழர்களுக்கு ஏதோ நிறைய ஹெல்ப் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இராணுவத்தில் ஒருத்தனை துப்பாக்கியால் அடித்தான், ராஜீவ்காந்தி மண்டையில் அடித்தான். அப்போ அங்கே இருக்கிற ஜனதா விமுக்தி பேரனா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களுக்கு உண்டான உரிமை வாங்கி தரதுக்கு ராஜீவ்காந்தி ரொம்ப காரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி மேலே ஒரு வெறுப்பு தான் அந்த துப்பாக்கியால் அடித்தான். அதுக்கு அடுத்தது இந்தியாவினுடைய அமைதிப்படை போகுது. அமைதிப்படை போகும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அமைதிப்படை போனதனுடைய நோக்கம் வேறு. ஒப்பந்தத்திற்கு அடுத்து, விடுதலை புலிகளோடு போட்ட ஒப்பந்தத்துக்கு அடுத்து எல்லாரும் துப்பாக்கியை சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆயுதங்களை அவங்க எல்லாம் கையளித்த பிற்பாடு நீங்கள் அமைதியை நிலைநாட்டுவதற்காக போனவங்க துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டு வேறு வேலை பார்த்தீங்க. இராணுவம் அத்துமீறி அங்கிருக்கின்ற பெண்களோடு வல்லுறவு செய்வதிலிருந்து பல கொடுமைகளை செய்த காரணத்தால் கீழப்பட்ட துப்பாக்கியை மறுபடியும் கையில் எடுத்தான். ஒரு கட்டத்தில் உங்களை வெளியில் அனுப்புறதுக்காக இலங்கை இராணுவமும் விடுதலை புலிகளும் ஒன்றாக சேர்ந்து அமைதிப்படை எதுக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்தது. அப்போ மையத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பதற்கு, இந்தியாவினுடைய இறையாண்மை பாதுகாப்பதற்கு ஒரு இடத்தில் இருப்பவர்கள் அவர் அமெரிக்க சார்பாகவும் சீனாவுடைய சார்பாகவும் மாறுவதிலிருந்து தடுப்பதற்கு, அன்றைக்கு இருந்த சோவியத் நிலைப்பாட்டை நம்மோடு நிறுத்த வைப்பதற்காக நாம் எடுத்த ராஜ ரீதியான முடிவுகள், சாணக்கியத்தனமான முடிவுகள் என்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஒரு நாட்டில் இருக்கின்ற இனக்குழுக்களை தீவிரவாதிகளாக மாற்றி ஆயுதங்கள் கையில் கொடுத்து அவர்கள் உலகம் முழுவதும் தீவிரவாதிகளாக அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். இது இந்தியாவினுடைய நோக்கம் தீவிரவாதிகளை உருவாக்கணுன்றது இல்லை, அப்படி நான் குறை சொல்ல முடியாது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு மையப்படுத்தப்பட்டது, பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு இந்திராவுக்கும் ராஜீவுக்கும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரணம், விடுதலை புலிகள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களோடு சேர்ந்து பிரிச்சுடுவாங்க. இந்த இடத்துல ரொம்ப நுணுக்கமான அரசியல் கேட்டிங்கன்னா, அண்ணா காலம் தொடங்கி பெரியார்லேருந்து எல்லாம் பெண்ணுரிமையிலேருந்து சொத்துரிமையிலேருந்து பெண்களுக்கு உண்டான எல்லா உரிமையும் முதல்ல கொடுத்தது தமிழம். இதை பயன்படுத்தி கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதன் மீது நம்பிக்கை இல்லாத சனாதனத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் இதனுடைய முதல் பயனாளர்கள். அதனால்தான் அவங்கெல்லாம் 1960 அமெரிக்காவுக்கு போக முடிஞ்சது. எந்த இடத்துல மொட்டை அடித்து வீட்டில் உட்கார்ந்தாங்களோ அந்த படிப்பை படிப்பதற்கு காரணமாக இருந்தது பெரியார். அந்த கல்வியை வழங்கியது அண்ணா, அந்த கல்வியை மேம்படுத்தி கொடுத்தது திராவிட இயக்கங்கள். ஆனால் இந்த வன்ம வேறுபாடு இருக்கு பாருங்க, வன்மம் கொண்ட வேறுபாடு இருக்குல்ல, மேல் ஜாதி கீழ் ஜாதின்றதை இந்திரா காந்தி காலத்திலிருந்தே இது இன்ஜெக்ட் பண்ணப்பட்டது. காந்தி காலத்தில் அது வளர்க்கப்பட்டது. ராகுலுக்கும் அந்த உணர்வு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ராகுலுக்கு உணர்வு சேர்க்கப்பட்டதற்கு காரணம் நீங்க நல்லா பாருங்க, ராஜீவ்காந்தியினுடைய மரணம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததற்கு காரணம் விடுதலை புலிகளுடைய நிலைப்பாட்டில் எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்க என்பதாக அவர்கள் எடுத்த முடிவு. யாரு? உங்க அம்மாவால் அழைத்து வரப்பட்ட குழுக்கள்ல அதுவும் ஒன்று. அந்த 3200 பேர், 32 கேம்ப்பு, அப்புறம் இஸ்ரேலிருந்து ஷின்பெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு உளவு அமைப்பு, தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு விமானப்படை ட்ரெயினிஸ் ஒன்று, பாகிஸ்தான்லேருந்து வந்த உளவு அமைப்புகள், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்கு? இந்தியாவிற்கு எதிராக இலங்கையில் இருக்கின்ற படை வீரர்களுக்கு இவங்கெல்லாம் போய் உதவி பண்ணுறாங்க.
ஒரு கட்டத்தில் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எவன் ஒருவன் தன் மண்ணில் நசுக்கப்படுகின்ற இடத்தில் தொப்புள் கொடி உறவுகளை எல்லாம் அறுத்து போட்டு விட்டு ரத்தம் குடிக்க ஆரம்பித்தானோ, பெண்கள் மீதும் பிள்ளைகள் மீதும் வன்முறையை வைத்துக் கொண்டு சூறையாடினானோ, வல்லுறவை கொண்டு பெண்களை சீரழித்தானோ, அந்த இடத்துல அவன் சைனட் குப்பி கடிச்சிட்டு செத்து போனான், எதிர்த்து போறான்னா. ஆனால் நீங்கள் இந்தியாவுக்கும் உலகம் முழுமைக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் தீவிரவாதிகள். இந்த பார்வை இருக்கு பாருங்க. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பின்னாடி இந்தியா பூரா முழுமையாக பதிஞ்சிடுச்சு. அது பதியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள், பல ஆங்கில ஊடகங்கள், சில பத்திரிகைகள், சோராமசாமி போன்றவர்கள் இதையெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக செய்ததனுடைய பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, தாங்கள் சார்ந்த குழுக்களை எப்பொழுதும் ஆதிக்கத்தில் வைத்துக் கொள்வதற்காக, தமிழர்கள் அந்த இடத்தை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக இலங்கை பிரச்சனையை வைத்து இந்தியா முழுமைக்கும் தமிழர்களை இவர்கள் கருப்பர்களாக இல்லை, கருப்பு ஆடுகளாக அறிமுகப்படுத்தினார்கள். அது ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்னாடி அதிகமாக போச்சு. அதனால தான் ராஜீவ்காந்தியின் மரணம் முடிஞ்ச உடனே நடந்த தேர்தலில் எந்த விதமான காரணமும் இல்லாமல் திமுக தோத்தது மட்டும் இல்லாமல் திமுக காரர்களுடைய அத்தனை சொத்துக்களும் எரிக்கப்பட்டது. இப்போ ராஜீவ்காந்தி மரணத்திலே நீங்க பாருங்க, நம்ம திருச்சி பெரியவர் வந்து சுப்பிரமணிய சாமி குற்றவாளி, சந்திரசாமி குற்றவாளின்னு வழக்கு நடத்தி நீதிமன்றத்துக்கு போய் வாக்குமூலம்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ராஜீவ்காந்தி மரணத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரதம் சந்திரசேகருடைய வீட்டுக்கு அவங்க போனது, அவங்க மருமகள் வந்து ஒரு சிங்கள பெண், அவர்கள் மூலமாக அவர்கள் செய்து கொண்ட சில தொடர்புகள், லதா கண்ணன் என்று சொல்லப்படுகின்ற காங்கிரஸ்காரருடைய வீட்டிற்கு அவர்கள் போனது, கோகிலா என்பவர் வீட்டுக்கு போனது, எல்லோரும் இருக்கின்ற காங்கிரஸ்காரர்களை வைத்துக் கொண்டு தான் ஊடுருவி அந்த ராஜீவ்காந்தி மரணம் நடந்தது என்பது வரலாறு எழுதிய உண்மை. அந்த வரலாறு எழுதிய உண்மையில பேரறிவாளன் போன்ற உணர்வாளர்கள், விடுதலை புலிகளுக்கு நியாயமாக உதவியவர்கள் எல்லாமே ஒரு குற்றவாளிகளாக கொண்டு வந்து ட்ரையல்லாம் நடந்தது இல்லையா? இதெல்லாம் நடக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய நீட்சி பாருங்க. அந்த நீட்சியில் வந்து அது பேரறிவாளன் விடுதலை வரைக்கும் போகுது. பேரறிவாளன் விடுதலை வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வந்து நீதிமன்றத்தில் இருந்ததுக்கு பின்னாடி அவங்களை வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லி போகும்போது தமிழ்நாடு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் செலவு பண்ணி வழக்கு நடத்திட்டு இருக்கிற இடத்துல காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் ஒன்னா சேர்ந்து பேரறிவாளனை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொன்னிச்சு. இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன இந்திரா காந்தி தொடங்கிய அந்த பார்வை மோடி வரைக்கும் வந்துருச்சா? அப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன சொல்றான், ராஜீவ்காந்தியை கொன்றவர்களுக்கு யார் கொன்றது? விடுதலை புலிகள். விடுதலை புலிகள் உள்ளிட்ட இயக்கங்களை கொண்டு வந்து துப்பாக்கி கொடுத்தது, பயிற்சி கொடுத்ததெல்லாம் யாரு? இந்திய அரசாங்கம். அன்னைக்கு சொல்லப்பட்ட செய்தி இந்தியாவினுடைய பாதுகாப்பு. என்றைக்கு எந்த இடத்தில் அவர்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு எதிராக நின்றார்கள்? அவர்கள் செய்த மாபெரும் குற்றம் என்பது ஒத்துக்கொள்ளப்பட்டால், உறுதி செய்யப்பட்டால், ஏன்னா இன்னைய தேதி வரைக்கும் பல்நோக்கு தொலை ஏதோ ஒரு புலனாய்வு குழு இருக்குல்ல, அதனுடைய அறிக்கை உலக அளவில் இதற்கு பின்னால் இருக்கின்ற சதி என்னன்றது இதுவரைக்கும் இந்தியாவுக்கு சொல்லலை. 91 அதில் ஒரு 9, இதில் ஒரு 26, 35 வருஷம் ஆயிடுச்சு. 35 வருஷமா அந்த பல்நோக்கு கண்காணிப்பு குழு தன்னுடைய அறிக்கையை வெளியிடவில்லை. அப்ப யார் சதி செஞ்சது? சந்திரசாமி செத்து போயிட்டாரு, சுப்பிரமணிய சாமி ஒருத்தர் தான் உயிரோடு இருக்காரு, யாசர் அரஃபத் வந்து முன்னாடியே வான் பண்றாரு ராஜீவ்காந்தியுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து வரும்போது சதி கோட்பாடுகள் பத்தி உங்க காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கிற பெரியவரே ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு, திருச்சிக்காரு இல்லையா, வலிமையா பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு பெங்களூர்ல வந்து வீடு வாடகை எடுத்து கொடுத்தது கூட ரங்கநாதன் என்ற காங்கிரஸ்காரர். எல்லாமே காங்கிரஸ் பின்னணி. அப்ப அப்படி இருக்கிற இடத்துல வந்து இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பிக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழர்கள் தனி நாடு கேட்பாங்க, இலங்கை தமிழரோடு சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்கன்ற இந்த கருப்பு வண்ணத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பரப்புனது ஒரு குழு. அந்த குழுவில் நான் சொன்ன மாதிரி சில கேரள அதிகாரிகள், சில மேல்ஜாதி ஆதிக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், தமிழர்களை தரக்குறைவாக பேசுகின்றவர்கள், தமிழர்களை பொறுக்கி என்று சொல்லுகின்ற சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் தான் இதை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கும் எல்டிடியால என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு 80-85 பேரோட பாதுகாப்போட தான் அவர் வெளியில் போயிட்டு இருக்கார். இந்தியாவினுடைய பார்வையில் எல்டிடி வந்து முடிஞ்சு போச்சு, பிரபாகரன் இறந்து போயிட்டாரு, வழக்கு முடிவுக்கு வந்துருச்சு.
3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்னும் ஒரு ட்ரிபியூனல் மூலமாக நீங்க அந்த தடை உத்தரவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறீங்க. கேட்டா விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் செய்து வந்துருவாங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல அரசியல் குழுக்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்றாங்க. அங்கதான் சீமானெல்லாம் கை காமிப்பாங்க. ஏன்னா இதனுடைய சீரியஸ்னஸ் என்னன்னே தெரியாம இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து இளைஞர்கள் இருக்கான் பாருங்க, இவனை ஏமாத்துறதுக்கு கையில் எடுத்துன ஆயுதம் இது. ஆனா அரசு எப்படி பார்க்குது, காங்கிரஸ் எப்படி பார்க்குது, பிஜேபியும் காங்கிரஸும் எந்த இடத்துல ஒரு புள்ளியில ஒன்னா இணைஞ்சு கை கோக்குறாங்க அப்படின்ற இடத்துல பேரறிவாளன் விடுதலை பற்றி சொன்னேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்தாங்க. நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்ன நீதிபதி அவர்களே ஓய்வுக்கு பின்னால தாமஸ் வந்து சொல்றாரு, நாங்கள் தவறான தீர்ப்பை எழுதிவிட்டோம் சொல்றாரு. அந்த பேரறிவாளனோட வாழ்க்கை போச்சு. இன்னைக்கு ஒரு வழக்கறிஞனா வருது கூட 1000 பிரச்சனைகள் இருக்கு. இப்படி இந்த ஊட்டப்பட்ட விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இது ராகுலுக்குள் விதைக்கப்பட்டு விட்டது. இப்ப அந்த ராகுலுக்கு வந்து இயல்பாகவே தமிழர்கள் மீது இருக்கிற மாற்று பார்வைக்கு நான் எவ்வளவு பெரிய விளக்கம் சொல்லியிருக்கேனா, அதுல தந்தையை இழந்திருக்காரா, தந்தையை இழந்ததற்கு காரணமானவர்கள் விடுதலை புலிகள் என்பது கோபம் வேறு. ஆனால் அவன் தமிழ் என்ற காரணத்தால் ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதும் ராகுலுக்கு ஒரு மாற்று பார்வை இருந்திருக்கிறது. அதனால தான் பிரியங்காவை அனுப்பி நளினியை சிறைச்சாலையில் சந்திச்சு அதுக்கும் பிற்பாடு வந்து இவங்க வந்து அவங்க தான் செஞ்சிட்டாங்கன்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களாம். கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிற்பாடு நீங்கள் வந்து அவங்கள விடுதலை பண்ணால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு தங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகின்ற முதலை கண்ணீரை முதலில் வடித்த நேரம் அது. புரியுதுங்களா? இப்ப ராகுலுக்குள் உள்ள அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை தான் கலைஞர் இருக்கும்போது வந்து பார்க்காம இருந்தது. ஸ்டாலின் வந்து கொடுத்த தோழமை தோள்களுக்காக இவர்தான் அடுத்த பிரதமர் சொல்லியும் ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு போயும் டீலிமிட்டேஷன் உள்பட எல்லாத்துக்கும் கூட நின்ன ஒரு திமுகவை சர்வசாதாரணமா நீங்க வெளியில போனது மட்டும் இல்லாம 38% கமிஷன் நீங்க சொல்லும் போது இவ்வளவு பெரிய வரலாறு நான் நீளமா சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படி நீளமா சொல்ற இடத்துல ராகுல் பத்தி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா தமிழர்கள் கவனிக்கணும். ராகுலுக்கு தமிழ்நாடு கொடுக்கின்ற மரியாதை என்ன, திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கிற மரியாதை என்ன, கேரளா கொடுக்கின்ற மரியாதை என்ன, வட இந்தியா கொடுக்கின்ற மரியாதை என்ன, குறிப்பா பிஜேபி கொடுக்கிற மரியாதை என்ன, ராகுலை எப்படிலாம் கொச்சப்படுத்தினாங்க. நானே நிகழ்ச்சியில் 1000 முறை சொல்லியிருக்கேன். அவங்க அப்பா முஸ்லீம்ட்டாங்க, ஃபெரோஸ் காந்தி அவர் பேரு, அதனால அவர் முஸ்லீம்னாங்க. டே அறிவு கட்ட மடையனுங்களா, ஃபெரோஸ் என்பது பாரசீக மரபில் பார்சிகளோட பேர். அது ஷா, ஃபெரோஸ் இந்த மாதிரி எல்லாம் முஸ்லீம் பேர் மாதிரி தெரியும். ஆனால் ஈரானிலிருந்து வந்திருக்கின்ற பார்சிகளுடைய வாரிசின் அடிப்படையில் இந்த பேர்கள்லாம் சாதாரணம். அவர் வந்து காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டது, அவர் பேர் வந்து காந்தி, GANDI. ஆனால் காந்தி மீது இருக்கின்ற மரியாதை காரணமாக ஃபெரோஸ் காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அந்த ஃபெரோஸ் காந்தி தான் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில் மாமனார் தான் ஆட்சி செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து காங்கிரஸினுடைய ஊழலை தூக்கி போட்டு உடைச்சவர். அந்த ஃபெரோஸ் காந்தி இந்திராவை கல்யாணம் செய்து கொள்ளுகின்ற பொழுது இந்து முறைப்படியும் இறந்ததற்கு பின்னால் பார்சி முறைப்படியும் எரிக்கப்பட்டவர். அவர் வந்து முஸ்லீம் நீங்க இல்லையா? இந்திரா காந்தியை ஒவ்வொரு நாளும் கொச்சைப்படுத்தியது யாரு? பாரதிய ஜனதா கட்சி. ராகுலை தனிப்பட்ட முறையில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தை, பப்பு 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 என்று சொன்னவர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். ராகுல் தன்னுடைய தங்கை மகளோடு உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அந்த தாய்மாமன் உறவை கூட கொச்சைப்படுத்தியவர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி இல்லையா? உங்கள் மீது இருக்கின்ற கிரிமினல் வழக்குகள், இன்றைக்கு உங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள், நீங்கள் வேற ஒரு நாட்டினுடைய குடிமகன், இந்தியாவினுடைய குடிமகனே நீங்க மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் இல்லைன்னு சொன்னவங்க யாரு? பாரதிய ஜனதா கட்சி. வட இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் உங்கள் மீது இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகளை வைத்த போதும் கூட ஒவ்வொரு தேர்தலிலும் உங்களுக்கு குறைந்தபட்சம் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தது மட்டும் இல்லாம, நீங்க சொன்ன மாதிரி 18 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் கொடுத்தது இல்லாம, இந்த கட்சிக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம, கடந்த 10 வருடங்களாக பாராளுமன்றத்தில் ஒரே நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழர்கள் கொடுத்ததுக்கு பின்னாடி நீங்க வந்து அணி மாறலாம். அணி மாறுகின்ற பொழுது ஒரு பிணியாக மாறக்கூடாது. அது அணி மாறுவதற்குண்டான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் சொன்னது உண்மை. இதே கார்த்திக் சிதம்பரம் வந்து மாறி மாறிலாம் பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனால் யதார்த்தத்தை உணர்ந்து கொண்ட கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும், சிதம்பரத்துக்கு தெரியும். நான் சொல்றது எதுவும் கற்பனையில் சொல்ல, எல்லாமே ஆவணங்கள்ல இருக்கு.
அப்ப என்னுடைய மண்ணை, என் மக்களை, தமிழ் பேசுகின்ற ஒருவனை இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இந்த மாநிலத்திலிருந்து வருகின்ற ஒரு காரணத்திற்காக, அண்ணா பேசிய ஒரு காரணத்திற்காக, பெரியாரை போற்றுகின்ற நிலமாக இருக்கின்ற காரணத்திற்காக, கலைஞருடைய தமிழை பின்பற்றுகிற காரணமாக இருப்பதற்காக, சுயமரியாதை பேசுபவனாக, பெண்ணுரிமை பேசுபவனாக, சமூக உரிமையை பற்றி பேசுபவனாக, சமூக நீதியை பற்றி பேசுபவனாக இருக்கிற இடத்துல உங்களை பிரிச்சு 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 காமிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியா அல்ல. இதுவரை இருக்கின்ற அத்தனை பிரதமர்களுக்கும் ஆலோசகர்களாகவும் அறிவுரை சொல்பவர்களாகவும் உட்கார்ந்து கொண்டிருந்த சில குழுக்கள். இவங்க கொடுத்த இந்த மாறுபட்ட மாறுகண் பார்வை தான் தமிழர்களை ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து ஒரு தனி தீவா காமிச்சிட்டு இருக்கு. இந்த வெறுப்பினுடைய விதை எங்க இருந்தது வளர்ந்து விருட்சமாய் மரமாச்சுன்னு சொன்னீங்கன்னா, ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்னால ராகுலுக்கு அது உள்ள இருக்கு. ராகுலுக்கு வரலாறு படிக்கணும். பாட்டி என்ன பண்ணாங்க, சீக்கியர்கள்ட்ட போய் என்ன பண்ணாங்க, சீக்கியர்கள் ஏன் ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்தாங்க, சஞ்சய் காந்தி காலத்தில், சித்தப்பா காலத்தில் என்ன நடந்தது, அந்த சஞ்சய் காந்தி குடும்பம் என்பது உங்கள் குடும்பத்தாலேயே ஏன் ஒதுக்கி வைக்கப்பட்டது, மேனகா காந்திக்கும் உங்கள் பாட்டிக்கு என்ன பிரச்சனை, அந்த வருண் காந்தி எடுத்து பயன்படுத்திட்டு சும்மா தூக்கி போட்டான் பிஜேபி. வீட்டில் இருக்கின்ற உங்கள் சித்தப்பா மகனோட சேர முடியாது நீங்கள், வருண் காந்தியை ஒதுக்கி வைத்திருக்கின்ற நீங்கள், மேனகா காந்தியை ஒதுக்கி வைத்திருக்கின்ற நீங்கள், அல்லது அவங்க உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல எந்த விதமான ஒன்றும் இல்லாமல் நன்றி உணர்ச்சி, நட்புணர்ச்சி, தோளில் சுமக்கின்ற பாரம் எங்களுக்கு இருக்கின்றதுக்காக காங்கிரஸை இத்தனை வருஷம் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கு தமிழ்நாடு. திமுக, அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளையும் சேர்த்து சொல்றேன். அப்படி சுமந்தவங்களை நீங்க போகும்போது காலால உதைச்சிட்டு போறீங்க. உதைச்சிட்டு போங்க, அவமானப்படுத்திட்டு போவாதீங்க, அவமானப்படுத்திட்டு போவாதீங்க. ராகுல் பண்ண பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்வு அவருக்கு இருக்கு, இந்த உணர்வு அவருக்கு இருக்கு. உட்கார்ந்து ஒரு ஓரமா யோசிங்க. பாட்டி என்ன தவறு செய்தார், சீக்கியர்கள் ஏன் அப்படி வந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய மத உரிமை. எத்தனை உயிர்கள் போச்சு. திமுக எவ்வளோ இழந்ததுங்க. நீங்கள் அண்ணா திமுக கறக்கலுங்க. இன்னைக்கு புதுசாக வந்திருக்க இந்த தாவேக்காவுக்கு இதெல்லாம் தெரியாது. ராஜீவ்காந்தி மரணத்தில் என்ன நடந்தது, அன்னைக்கு முன்னால் இருந்த நிலைப்பாடு என்ன. ராஜீவ்காந்தி அப்போ வந்தப்போ கூட தாமதமாக போகிறாரு ஸ்ரீபெரும்புதூருக்கு. போகும்போது கூட ஏர்போர்ட்டில் ஜெயசித்ரான்ற ஒரு நடிகை கூட உட்காந்து ஒரு மணி நேரம் பேட்டி கொடுத்துட்டு போனார். புரியுதுங்களா? அப்போது இவ்வளோ பின்னணி இருக்கின்ற இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறது, நான் ஒரு நீண்ட ஒரு ஒரு என்னெல்லாம் ஆவணங்கள் இருக்கோ அதனுடைய அடிப்படையில் பேசுகிறேன். இந்த அடிப்படையில் நீங்கள் போய் பார்க்கும்போது கடைசியில் விடுதலை புலிகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க ஒரு தீவிரவாத குழுன்னு சொல்லி உலகம் பூரா அறிவித்தப்போ கிட்டத்தட்ட 30-40 நாடுகள் சேர்ந்து தான் விடுதலை புலிகளை அழிச்சது காரணம் அந்த தனிப்பட்ட பகைமை என்பது ராஜீவ்காந்திக்கும் பிரபாகரனுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு உரசல். அந்த உரசல் என்பது உலகறிந்த உரசல். நீங்கள் அவங்கள ஒரு இடத்துல கொண்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி உட்கார வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கினது, அதுதான் பின்னணி என்பது பேசப்படுகின்ற வரலாறு. அது சட்டம் சார்ந்து பேசினாலும் சரி, எல்லாம் சார்ந்து பேசினாலும் சரி, இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஏதோ செவனேன்னு இருந்தோம், நம்ம பசங்களுக்கு புத்தி கிடையாதுன்னு சொல்லுவேன் நான். எப்போ பார்த்தாலும் கனக விஷயம் தலையில் கல்லை தூக்கணும், நாங்கள் வடநாடு போய் ஆண்டோம், இங்கே போய் ஆண்டோம், அங்கே போய் ஆண்டோன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்களே ஒழிய அடுத்தவன் ஆளுவதற்கு நீங்கள் உங்களை அனுமதித்து கொண்டே இருந்தீர்கள். உங்கள் தலை மீது மிளகாய் அரைக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டை ஏமாற்றுகின்ற பொழுது, தமிழர்களிடம் வரி வாங்குவதற்கு மட்டுமே அவர்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை இப்படிலாம் பண்ணும்போது சுயமரியாதை இயக்கங்கள் தான் இந்த இடத்துல நாங்கள் இந்தியர்கள் எங்களுடைய நாட்டுப்பற்றை குறைத்து மடிப்பதற்கு எவனுக்குமே உரிமை கிடையாது. அதனால தான் எந்த இடர்பாடுகள் இருந்தாலும் முதல்ல கொண்டு கொட்டி கொடுக்குற தமிழ்நாடுங்க. நான் மறுபடியும் சண்டை போடுறது அதனால தான் நான் போடுவேன். என்னை எப்படி நீ இந்தியன் இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் என்னைக்காவது நான் இந்தியன் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? நான் முதல்ல இந்தியன், ஆனால் அதை கடந்து நான் தமிழன். அந்த தமிழன் நான் சொல்றதுக்காக நான் எந்த விதத்தில் உனக்கு எதிரானவனாக நின்றிருக்கிறேன். அப்படி நின்றிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க கொண்டு வந்து ஆயுத பயிற்சி கொடுத்த அடுத்த நேரம் ஒரு வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி போயிருங்கல்ல. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு விஜய் போனான்னு சொன்னாருங்களே, அதை விட தீவிரமான உணர்வுகள் இருந்த காலம் அது. அப்படி அன்றைக்கி நீங்கள் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு பையனும் ரோட்டுக்கு வந்திருப்பான். ஆனால் அவன் எதுக்கு ரோட்டுக்கு வந்தான்? என் மொழி பேசுகின்ற மக்களை நீ அடிக்கிற, கொல்ற, பெண்களை சிறுமப்படுத்துகிற, வன்புணர்வு செய்கிறதுக்காக வந்தான். தமிழ்நாட்டில் யாராவது ஆயுதம் எடுத்தானா? 83 காலம் தொடக்கம் இருந்து நான் 76-77 சென்னைக்கு வந்தேன்.
அதிலிருந்து இந்த 2026 வரைக்கும் நான் திருப்பி மாணவனாக இருந்த காலத்தில், வழக்கறிஞனாக தொடர்கின்ற காலத்திலும் நான் சொல்கிறோம், இந்தியா என்பது எங்கள் நாடு, எல்லா மாநிலமும் சேர்ந்தது என் நாடு, எல்லா மொழியும் எல்லா மக்களும் கலாச்சாரமும் பண்பாடும் உணவும் வழிபாடுகளும் உடைகளும் எல்லாம் சேர்ந்தது நாடு. ஒற்றை முறை, ஒற்றை ஆட்சி, ஒற்றை மொழி, ஒற்றை தலைமை, இது தயவு செய்து கொண்டு வராதிங்க. இந்தியா உடஞ்சி போயிட்டு தான் நம்மளாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் சின்ன பிள்ளைங்க கொண்டு வந்த வெள்ளாமல் வந்து வீடு சேர்ந்து வராதுன்றது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு குட்டி கலாட்டா பண்ணுறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கடைசியாக பண்ணியிருக்க குட்டி கலாட்டா தான் இந்த தாவேக்காவினுடைய அரங்கேற்றம். இதை வந்து அந்த பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, எப்படியெல்லாம் தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள், எம்ஜிஆர் எப்படி இந்திராவால் விரட்டப்பட்டார், இன்றைக்கு விஜய் எப்படி அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று வருகின்ற பொழுது, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் நேற்று வந்து நம்ம அந்த ஸ்டாலினுக்கு வந்து மொழிபெயர்த்தார்ல நம்ம வழக்கறிஞர் சகோதரன் பேர் அலிமல் புகாரி வந்து ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இவ்வளவு உதவிகளை செய்த ஒரு கட்சியை சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் எப்படா வெளியில் போனீங்கன்னு பதவியை வந்து விட்டுட்டு வந்துட்டார். அந்த தன்மானம் வந்து நம்ம பாராட்டணும். அந்த தன்மானம் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு திடீர்னு வந்து எங்களுக்கு 59 வருஷம் கழிச்சு நாங்கள் சட்டையோட உள்ளே போயிருக்கோம், 38% கமிஷன் சொன்னால் டெல்லியில் உட்காந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? இந்த மாணிக்கம் தாகூர், ஜோதிமணிலாம் தேர்தல் தான் தமிழ்நாட்டில் பேர் வரும். அதை கடந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களுடைய அடையாளம் எது? உங்களை ஆளாக்கியவர்கள் யார் என்ற கேள்வியை திராவிட முன்னேற்ற கழகம் உட்காந்து சுய பரிசோதனை செய்யணும். இப்போ இவ்வளோ நீளமாக நான் இதை சொல்றதுக்கு காரணம் காங்கிரஸை குறை சொல்றது இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களை துடைத்து போட்டிருக்கின்ற இடத்துல, உங்களை எந்த இடத்திலும் மதிக்காமல் தனிப்பட்ட முறையில் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற இடத்துல உங்களை தலையில் தூக்கி கொண்டிருப்பது தென் மாநிலங்கள். தெலுங்கானாவும் கேரளாவும் தமிழ்நாடும் கர்நாடகமும் தென் மாநிலத்தை சார்ந்த மக்கள் தான் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து விஜய் மூலமாக உள்ள நுழைஞ்சதான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உள்ள நுழைந்து இந்த உறுத்தல் இருக்கு பாருங்க, இந்த உறுத்தல் மூலமாக தாவேகாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாருங்க. அமித்ஷாவும் மோடியும் தூங்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி இருக்காரு, இங்கே சிவகுமார் இருக்காரு. ஆனால் இங்கே வந்து அடுத்தவங்க மேலே தான் போய் ஆகணும். இங்கேயாவது அவங்க ஓடுவாங்க, சிவகுமார் ஓடுவார் கர்நாடகத்தில், இங்கே இவராவது ரேவந்த் ரெட்டியாவது ஓடுவார், காங்கிரஸுக்காக ஓடுவார். இங்கே வந்து ஒன்று திமுக மேலத்தினால ஓடிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி தாவேகா மேலே ஏறி ஓட போகிறீங்க. அப்படி தான் இருக்குது இங்கே நிலைமை. இல்லை, தாவேகா தான் ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது விஜய் வந்து என்ன நினச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் வந்து ரொம்ப நம்பத்தகுந்த தலைவர், முன்னாடியே போய் பார்த்ததால அவங்க வந்து ஒரு குயிக்டியாக வந்து சீட்டு போட்டு வச்சுருக்காங்கன்றது வந்து இவர் உணரல. துண்டு போட்டாங்க. முன்னாடியே துண்டு போட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமா நடிகராக இருக்கார், நாளைக்கு வந்து இவர் மூலமாக நமக்கு அதே ஒரு 10 MP கிடச்சிரும், அதனால் திமுக தயவுன்னு இவர் நினச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு ராகுலுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கும் பாராளுமன்றம் உள்பட, கனிமொழி உள்பட, ராஜா உள்பட எப்படி இருந்து குரல் கொடுத்து வந்து காங்கிரஸை டிஃபெண்ட் பண்ணாங்களோ, பீகார் வரைக்கும் எப்படி போய் பேசிட்டு வந்தாங்களோ, ராகுல் தான் பிரதமருடைய வேட்பாளர் சொல்றதுக்கு எந்த தெம்பும் திராணியும் இருந்ததோ அதை நாளைக்கு விஜயால் சொல்ல முடியாது. இவங்க என்ன நினச்சிருக்காங்க, அவருக்கு வந்து ஒரு பேன் இண்டியா ரசிகர் இது கூட்டம் இருக்குது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு கூட்டு போய் பிரச்சாரம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. வட இந்தியாவிற்கு நீங்கள் ஒரு திரைப்பட நடிகரையோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ கூட்டு போனீங்கன்னா என்னெல்லாம் நடக்குன்றது வந்து கமலஹாசனை போய் கேட்டுவாங்க, யேசுதாஸை கேட்டுவாங்க, என்ன எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்துட்டார், இவங்களெல்லாம் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்றது எனக்கு தெரியும். விஜய் வந்து 2-3 படம் இந்தியில் நடிச்சிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கேன் அவர் இந்த ட்ரீட்மெண்ட். ஏஆர் ரஹ்மான் கதறிட்டு இருக்காரு என்ன நடக்கின்றது. ஆக மொழியினுடைய அடிப்படையில் எந்த காலத்திலும் தமிழ் சார்ந்த ஒருவரை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். காமராஜருக்கு இது நிகழ்ந்தது. அவர் கௌரவமாக வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துட்டார். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் பல கற்பனைகள் இருக்கிற யாராக இருந்தாலும் காங்கிரஸை சார்ந்த தோழர்களுக்கும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டணி முறியுது சேர்ந்து அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் முதுகில் குத்துற மாதிரி பேசாதீங்க. அணி மாறும்போது இப்போ சிவி சண்முகம் எடப்பாடி பற்றி பேசுகிறாரு, எடப்பாடி சிவி சண்முகத்தை பற்றி பேசுகிறாரு. அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி வந்து கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதுக்காக சில தவறுகளை செஞ்சார். அதை காரணமாக காட்டி எப்போவுமே என்னால் நாற்காலி இல்லாமல் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு அரிப்பு எடுத்துகிட்டு போய் கும்பல் போயிருக்கு ஒரு 25 பேர். அதில் நல்ல வேலை கேசி வீரமணி பின்னாடி வந்துட்டார் போல இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது ஒரு அரசியல் இயக்கமாக மாறி இருக்கின்ற தாவேகாவாக இருந்தாலும் சரி, இந்த வரலாறுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம் நமது மரியாதை, நமது சுயமரியாதை, நமது மக்கள், நமது மண் என்பதில் என்றைக்கும் உறுதியாக இருக்கின்றதான் என்னுடைய செய்தி.
அதே நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் என்றைக்காவது ஒரு பிரச்சனை வருமானால் தமிழனுடைய குரலும் அவனுடைய தோள்களும் எப்பொழுதும் இந்தியாவிற்கு ஆதரவாக நிற்கும் என்பதற்கு வரலாறு இருக்கு. நாம் ஒரு காலத்திலும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக நடந்தவர்களோ பேசியவர்களோ அல்ல. இப்போ கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தப்ப இவர் மரியாதை கொடுத்து இது பண்ணார்ல ஸ்டாலின். இராணுவம்ன்றதை விட்டுடுங்க, கண்ணதாசன் போனது, சிவாஜி போனது, நடிகர் நடிகைகள்லாம் போய் வந்து மொத்த தங்கத்தையும் கொடுத்தது தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ நடந்திருக்குங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து ஜவஹர்லால் நேருலேருந்து காந்தின்ற பேர்லேருந்து எத்தனை பேர் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேருக்கு காந்தின்னு இருக்கும், எத்தனை லட்சம் பேருக்கு நேருன்ற பேர் இருக்குது, எத்தனை லட்சம் பேருக்கு சுபாஷ் சந்திர போஸ் இருக்குது. நார்த் இந்தியாவில் காமராஜன் யாராவது ஒருத்தனுக்கு பேர் வச்சுருக்கானான்னு கேளுங்க. காமராஜன் பேர் மற்றெல்லாம் விட்டுருங்க, நான் கலைஞர் அண்ணாலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. he was a nationalist தானே. ராஜாஜி பேராவது வச்சுருக்கானான்னு கேளுங்க. முருகனை எப்படி அவன் சாமியை ஏற்றுக்க மாட்டானோ அப்படி தான் இதுவும். யாராவது காமராஜன் பேர் வச்சுருக்கானான்னு கேளுங்க. தமிழர்களுடைய நாட்டுப்பற்றை வந்து நீங்கள் யோசிக்கணும்னா நான் சொன்னதெல்லாம் சின்ன சின்ன கருத்து தான். ஆனால் தமிழ்னு வரும்போது அதையும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். மொழியவே ஆணுக்கும் பெண்ணுமாக பேரே வச்சிருக்கிற ஒரே நாடு சொன்னீங்க தமிழ். தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி. ஒரு நாட்டினுடைய ஒரு மண்ணுடைய மொழி இருக்கு பாருங்க, அந்த மொழியே ஆணுக்கும் பெண்ணுக்குமாக பேரா இருக்கிறது உலகத்திலே தமிழாக தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். எத்தனை லட்சம் பேர் தமிழ்ன்ற பேரில் இருக்கு. அப்போ எவ்வளோ நேரு, இந்திரா காந்தி எவ்வளோ பேருக்கு இருக்கு, எவ்வளோ பேருக்கு இருக்கு. இப்போ தமிழர்களை வந்து தயவு செய்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. நீங்கள் எந்த வேணால் கூட்டணிக்கு போங்க, கூட்டணி மாறுங்க. நான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே இதன் மூலம் சொல்கிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனியாக இப்படி பிரித்து 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 பார்க்கின்ற பொழுது நீங்களே பிரிவினைக்கு ஆளாகி விடாதீர்கள், நீங்களே பிரிவினை செய்து பிரித்து விடாதீர்கள். அந்த இடத்துல தான் ஆதிக்க மனப்பான்மை கொண்டுகிட்டு நாங்கள் உயர் ஜாதி நீ கீழ் ஜாதின்னு போகும்போது தான் 4 வர்ணத்தை தூக்கிட்டு வராதிங்க, வேற பேரை வச்சுட்டு கொண்டு வராதிங்க, எல்லோரையும் சமமாக பாருங்கள். இதைத்தான் புதிதாக வந்திருக்கின்ற தமிழக அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுட்பமான விளையாட்டிற்குள் உள்ளே சென்று கன்னி வெடிகளுக்குள் சிக்கிக் கொள்ளாதீர்கள், கன்னி வெடிகளுக்குள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் நட்பாக இருந்தாலும் எவ்வளவுதான் உறவாக இருந்தாலும் ஏற்கனவே விதைக்கப்பட்ட அந்த விதை என்பது தமிழர்கள் மீதான மாறுபட்ட பார்வையை விட்டுவிட்டு இன்னும் வெளியே வரவில்லை என்பது வருத்தமாக இருந்தாலும் அது விலக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். காங்கிரஸை பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் அது தனியாக ஒரு ப்ரோக்ராம் போடுவோம்னு சொன்னீங்க. ஆனால் இந்தளவுக்கு ஒரு நீளமான ஒரு ஆழமான ஒரு கருத்தாக போதுங்க நான் நினைக்கல. நீங்கள் சொல்லும்போது தென்னகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களை மரியாதையாக வச்சுருக்கு காங்கிரஸ். அந்த மரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும், உங்கள் நடவடிக்கையை தான் அது காப்பாற்றும். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் மேலே கட்சியை தாண்டி ஒரு நம்பகம் இருக்குது, அதை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. இன்னமும் உங்களை மதிக்கிறாங்க, அந்த மரியாதையை நீங்கள் தான் காப்பாற்றணும். இத்தனை வருஷமாக இருந்துட்டு இப்போ போய் திடீர்னு 38% கமிஷனுக்கு இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் பேசும்போது சொன்னீங்க, கர்நாடகாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் அங்கேயும் இருக்குது, ஆனால் இங்கே வந்து மரியாதை கொடுக்குறாங்க அந்த காங்கிரஸுக்கு. கடைசியாக முடிக்கும் போது சொன்னீங்க ராகுல் காந்தி பேர் எத்தனை பேருக்கு இருக்குது, அந்த காந்தி பின்னாடி ராஜீவ் காந்தி பேர் எத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க, இந்திரான்னு எத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க. திமுக மாணவர் செயலாளரே ராஜீவ் காந்தி தான். அதுமாரி அந்தளவுக்கு மதிப்பு மரியாதை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஜனத்தை வந்து அவ்வளோ லேச கடை போட்டீங்க அப்படின்னு. அடுத்த தேர்தலில் வந்து மக்கள் தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு. அதே போல் நீங்கள் திமுக உழைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு போயிருக்கீங்க. திமுக உழைத்தது வேறு, திமுக தலைவர் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சுருந்தது வேறு. ஆனால் அங்கே போயிருக்கிற இடத்துல உங்களை அவங்க எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கன்னு ஒரு சொல்லியிருக்கீங்க. முதல்ல போனாங்க, மரியாதை இருந்தது. அதிமுக 25 ஒன்னொன்னே அந்த 5 அப்படியே அப்படி வெயிட்டிங்கில் வச்சுட்டார் அவர். அதான் இப்போ இவங்க எல்லோரும் கதறாங்க. கார்த்தி சிதம்பரம் சொன்னீங்கல்ல, முதல்ல வந்தவங்களுக்கு மரியாதை கொடுங்க, முதல்ல வந்தவங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்கே 2 பேரும் மறந்துடுவாங்களோ அமைச்சரவையில் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜவேல் ஒரு சின்ன கருத்து இருக்குது, அதிமுக கூட அந்த உரிமை இருக்குது. ஏன்னா அவங்க எதிர்த்து ஓட்டு வாங்கிட்டு பாஜகவை கைட்டு விட்டு வராங்க. ஓப்பனாக சொல்கிறாரு, நான் பாஜக கூட்டணி முடிஞ்சு போச்சுங்க. எதிர்த்து ஓட்டு வாங்கிட்டு திமுக கைட்டு விட்டு வராங்க. ஆனால் உனக்கு எதிராக கொடுக்கப்பட்ட வாக்குகளை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி கூட்டணி சேர்ந்துட்டு விஜய்கிட்ட மந்திரி பதவி கேட்குறீங்க. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். அந்த வழக்கு நான் சொன்னேன்ல, சிபிஐ வழக்கு, அதெல்லாம் போச்சுன்னா நாளைக்கு சிக்கல் இருக்குது. என்ன ஒன்று காலதாமதம் இருக்குன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அது உள்ளார நான் போகாமல் இதை எடுத்துக்கிட்டதுக்கே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நான் எந்த விதமான ஒரு உணர்வு வேறுபாடு இல்லாமல் உண்மையாக பேசணும்னு சொல்லும்போது நான் அறிந்த தகவல்களை மறுபடியும் ஒரு வாட்டி உறுதி செஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அணிமாருங்க, இந்தியாவை பொறுத்தவரை தமிழர்களை தனியாக பார்க்காதீங்கயா. நாங்கள் உங்களை விட உயர்ந்தவர்கள் என்பது எங்களுடைய நாகரிகம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம், என்னுடைய மொழி, வந்தாரை வாழ வைக்கின்ற தன்மை. இன்றைக்கி பாருங்கள், ஒரு திருக்குறளை எடுத்து வச்சுட்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு விஜய் சொல்கிறத பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நடைமுறைப்படுத்தி காமிச்சது திமுக, அண்ணா திமுக. அதனால தான் சொன்னேன், எல்லோரும் கடன் வாங்கி கழிப்பாங்க, இவர் கூட்டிகிட்டு போய் நம்பரை அது கூட்டல் கணக்கு மாற்றிட்டு இருக்காரு. அது அரசியல் நிர்பந்தம். இந்த இடத்துல நான் அந்த அரசியலை பற்றி பேச விரும்பல. மறுபடியும் நான் அந்த காலம் எடுத்துப்பேன் தாவேக்கா பற்றி பேசுகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரீத்திங் பீரியட் கொடுக்கணும். ஆனால் இதுக்கு நடுவில் இந்த காங்கிரஸ் போடுற கேம் நான் எனக்கு உணர்வு பூர்வமாக ஒரு வாட்டியும் காலையில் நடக்கும்போது என் மக்கள், என்னுடைய முன்னோர்கள் என்ன பாவம் பண்ணா, உலகம் பூரா போய் சண்டை போட்டு நாடுகளை பிடிச்சவனுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை பிடிக்க தெரியாதா? அன்றைக்கும் சகோதர சண்டை, அன்னைக்கும் அண்ணன் தம்பி அடிச்சுட்டு சேர சோழ பாண்டி அடித்த மாதிரி இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுதான் அதிமுகவில் நடக்குது. அதான் அதிமுகவில் நடக்குது. இப்படி நாம் நமக்குள்ளே நண்டு கூடைகளாக இருந்துட்டு காலை எழுகிற காரணத்தால் தான் வரவும் போகிறோம்லாம் நம்ம தலையில் முடங்க அரைக்கிறான். இந்த உணர்வு தானே தவிர எனக்கு என்னுடைய மண் முக்கியம், என்னுடைய மொழி முக்கியம், என் மக்கள் முக்கியம். நாளைக்கு ஆளுங்கட்சியாக யார் வேணால் வரலாம். திமுக போச்சா அண்ணா திமுக வரட்டும், இல்லை 2 பேத்துக்கு நடுவில் மாற்று வந்திருக்கீங்கல்ல, அதுவும் இருக்கட்டும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்துட்டு மக்கள் மதிப்பெண் போட போகிறான். நான் உடனே மதிப்பெண்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஆகவே அது ஒரு ஃபீல்டில் இருக்குது. லெட் தம் ப்ரூவ். ஆனால் அதுக்குள்ளே கொச்சப்படுத்தாதீங்கன்ற. வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.